பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1:9 மையமாக வைத்து உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ண அல்லது ஐக்கியத்தை வைத்து கொள்கிறதற்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறார். நம்ம பார்க்கும் பொழுது பிரதர் ஒரு ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் சொல்கிறாராம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களை அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து அறிமுகப்படுத்தினவர் யார் என்று சொன்னால், வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த வானம் பூமி சர்வமும் அவர் மூலமாக அவருக்கென்று உருவாக்கப்பட்ட இந்த சர்வத்தையும் தமது வசனத்தினால் தாங்குகிற ஒரு பெரியவர், அவரை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால் இந்த செய்திக்கு தலைப்பாக மை காண்டாக்ட் அப்படின்னு, அதாவது எனது தொடர்பு. அதை விளக்கமாக போனோன்னா என்னுடைய ஃபெலோஷிப், என்னுடைய கனெக்ஷன் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன், இப்படி பல தலைப்புகளை கொடுத்துட்டு போகலாம். என்னுடைய தொடர்பு, அதை தான் நான் கேட்கும்போது சபையில் ஒரு கேள்வியை கேட்டேன். வாலிப பிள்ளைகளை ஒரு தம்பியை எழுப்பி கேட்கும்போது, உன்னோட கான்டாக்ட் எத்தனை பேருக்கு அப்படின்னு, அந்த கான்டாக்டுன்னு சொல்லி தலைப்பு கொடுத்துட்டு கேட்ட உடனே அந்த தம்பி சொன்னது, ஒரு 600க்கு மேலே இருக்கும் கான்டாக்டு அப்படின்னு. எதை சொல்கிறப்பா, டெலிஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களா அப்படின்னு. ஆமாங்கன்னு. நான் அதை குறித்து பேசுகிறேன். மக்கள் மத்தியில் இன்றைய தினங்களில் மலிந்து காணப்படுகிறதும் அவர்கள் மனதில் டக்கென்று காணப்படுகின்ற ஒரு காரியம் அது வருகிறது என்னென்னா, கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்றத எல்லாரும் செல்ஃபோனை தான் யோசிப்பாங்க. அப்போ அதில் நிறையா கான்டாக்ட் இருக்குது. நான் இங்கே என்னன்னு சொன்னேன், என்னுடைய இதுலேயும் ஏறக்குறைய 3600 என்னவோ கான்டாக்டில் இருக்குது. அது நானும் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னேன். அது விசுவாசிகள் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுனால அவங்களோட கான்டாக்ட் பண்ணுறேன். உங்களுடைய கான்டாக்ட் யார்கிட்ட இருக்கு? ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஹலோ எப்படி இருக்கிறீங்க ஊன்னு பேசலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்தி உள்ளவனா இருந்தால் ஒரு லிங்க்கு கொடுக்கலாம். பக்தி இல்லாதவன் வெட்டி கதை பேசலாம். இந்த மாதிரி தான் ஃபோன் கான்டாக்ட்ஸு நிறையா இருக்குது. அதுவே அவகிட்ட போயிட்டு, ஐயா இன்றைக்கி உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபோனில் தானே கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், நீ யாருப்பான்னு கேட்பான். இல்லை நம்ம அடிக்கடி பேசுவோம் ஃபோனில், இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன்னுவோம். அப்படியா தவிர போய் ஒரு வார்த்தை, ஐயா ஒன்றும் இல்லையா, ரொம்ப அவசர தேவை நிமித்தமாக ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி என் கூகுள் பே நம்பர் இது அப்படின்னு சொன்னால், முன்ன பின்ன அவனும் தெரியாது. ஆனால் கான்டாக்டுன்னு சொல்கிறேன், 10,000 ரூபாய் கேட்குறானேன்னு சொல்லிட்டு
அடுத்த முறை பார்த்திங்கன்னா அந்த கான்டாக்ட் பிளாக் பண்ணிவிடுவோம், நம்ம கான்டாக்டே இருக்காத பண்ணிடுவோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதுலேயும் சில வேளைகளில் சில மக்களை நான் சந்தித்தது உண்டு, பேசினது உண்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் பொதுவாக இந்த ஃபாரின்லேருந்து வரவங்க அவங்களுடைய வீடுகள் சந்திக்கணும்னு போகிறது அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரியும். எனக்கு அங்கே வந்திருந்தாங்கன்னா கூட அவங்கள சந்திக்கிறதுக்கு மற்றவங்க போனோன்னா, ரிலேஷன் கூட அவங்கக்கிட்ட போனோன்னா யூ ஹேவ் டு கெட் பர்மிஷன், இல்லைன்னா போக முடியாது. எல்லாம் ஆல்மோஸ்ட் அமெரிக்கா நாடு போல் நம்ம நாடு இப்போ வந்துன்னு இருக்குது. நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களா, வரலாமான்னு கேட்கலாமான்னு. என்னடா மாமாவுக்கு கூடவா, மச்சானுக்கு கூடவா, சித்தப்பாவுக்கு கூடவா? இல்லை ஜெட்லாக்கு அவர் தூங்கினுக்கிறார், பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா வந்து தனியாக பேசிட்டாங்கன்னா அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா நடிகருடைய பிஏ இருப்பாங்க, நடிகையினுடைய தாய்மார்கள் இருப்பாங்க. பேச விட மாட்டாங்க, அவங்க கான்டாக்ட் ஃபோன் நம்பரும் கொடுக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் எவ்ரிடே டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு சம்பவம். அதாவது ஒன்றுத்துக்கோ உதவாதவங்க எந்த விதத்தில் அப்படி போனான்னா ஒரு பெண் எடுத்து கொடுப்பா, ஒரு சாக்லேட் எடுத்து கொடுப்பா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்கிற, ஐயோ பாஸ்டர் போய் பேனை வாங்கிட்டு வந்தார், சாக்லேட் வந்தார், நோ நோ நோ, எனக்கு தேவையில்லை. எனக்கு எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இல்லாத காலத்தில் கூட நான் அப்படி எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன். இப்படி பார்க்கும்போது கான்டாக்ட் வந்து சரியில்லை. நம்முடைய கான்டாக்ட் சரியாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு மகன் கெட்டு போகிறான், அவன் வாழ்க்கை, அவன் கான்டாக்ட் எப்படி இருக்குது, அவனுடைய வழி எப்படி இருக்குது, அவன் யாரோட கூட கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கிறான், அவன் லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே அவனுடைய கான்டாக்ட் சரியில்லைன்னுவாங்க. ஆனால் எதையும் எதிர்பாராமல் ஒரு மெக்னானிமஸ் காட், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தந்தது மாத்திரமல்ல, அவரோட ஐக்கியமாக இருங்கன்னு கூப்பிடுறாரு. ஐயோ என் பிள்ளைனுடைய சொத்தை போயிடுச்சுன்னா எப்படி, அவங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு எங்கன்னா கடனை வாங்கின்னு போயிட்டா எப்படி அப்படின்னு நாம் யோசிக்கிற மாதிரி தேவன் யோசிக்க மாட்டார். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வானம் அவருடையது, பூமி அவருடையது, பொன் வெள்ளி எல்லாமே அவருடையது, சர்வமும் அவருடையது. அவருடைய நாமம் என்றால் வானோர் பூதலத்தோர், பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் முடங்கக்கூடிய நாமம். அப்படிப்பட்ட வேல்யூபிள் நேம், பயங்கரமான பவர்ஃபுல் நேம். அது வந்து கான்டாக்ட் பண்ணி விடுறாராம். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் எதை வேணாலையும் செய்துருவாருங்க, முடிச்சுடுவார். நீங்கள் போனீங்கன்னா ஃபாரின் போய் இறங்கணுன்னா ஏர்போர்ட்டில் அவர் பேரை சொல்லுங்கள், அவங்களுக்கு டியூட்டிலாம் போட மாட்டாங்க, வந்துடுவாங்க. நீங்கள் வந்துடலாம், ஃப்ரீயாக வந்துடலாம். அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பான். அங்கே போனவங்கன்னா ஆளே இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களான்னு அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போனால் கூட அப்படிப்பட்டவங்க யாரும் இல்லைங்களா சார் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இன்றைக்கு. ஆனால் என் தேவன் அதை செய்யலை. உனக்கு நன்மை உண்டாக வேண்டும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருவனும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக, வியாதி பலவீனங்கள் எல்லாம் நீங்கி விடுதலை பெறுகிறதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதற்காக தம்முடைய நேசகுமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து காயங்களை ஏற்றுக்கொண்ட போதும் கூட அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்படுகிறதற்காக இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து கான்டாக்ட் வைக்கும் பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நமக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதில்லை, தூங்குகிறதில்லை. நம்முடைய தேவன் ஆபத்து காலத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துகிற தேவன். அவரோட கூட கான்டாக்ட் வைக்கணுன்றார். எவ்வளோ ஒரு நல்ல உள்ளங்கொண்ட அல்லது நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குற
தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீங்கள் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறதுனால உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். திரளான ஜனம் என்றல்ல, கொஞ்சம் ஜனம் இருக்கிறதுனால. பாருங்க, எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் 1 யோவான் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? அந்த தம்பி சொன்ன மாதிரி 600 சொச்சம் பேர் கான்டாக்டில் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 3600க்கு மேலே கான்டாக்ட் அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறேன்னே. அந்த மாதிரி கான்டாக்டா? இன்னொன்றும் இந்த கான்டாக்டெலாம் எதுக்கும் உதவாது. இந்த கான்டாக்டு உயிரை கொடுக்காது. இந்த கான்டாக்டு ஆபத்து நேரத்தில் கூட இருக்காது. உதவின்னு சொல்லி போகும்போது அது உதவி செய்யாது, தூரமாக இருக்கும். பிற்பாடு பார்க்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சேன், என்னால் முடியாமல் போயிடுச்சு. நான் இங்கே இருந்தேன்னா அப்படியே கொட்டி வழங்கியிருப்பேன். ஆனால் தூரதேசத்தில் போயிட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது. ஃபோன் வருது, ஃபோன் கால் வந்தது, எடுக்கலை. சாரி பிரதர், என்னன்னு தெரியல, அதனால் எனக்கு ரிங்டோன் வந்தது, நான் கேட்கல, சார்ஜ் பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ ரீசன் கோட் பண்ணுறாங்க தெரியுமா? அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற விசுவாசிகளே, உங்களுடைய கான்டாக்ட் மாத்திரம் இயேசுவிடத்தில் இருக்குமானால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் நம்புகிறது அவரால் வரும். அவர் எல்லாவற்றையும் செய்வார். சங்கீதம் 62:5, சங்கீதம் 138:8, எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் பேசுகிறோம் நாம். ஆனால் நம்முடைய கான்டாக்ட் தொடர்ந்து அவரோடு இருக்குதா? ஒரு கஷ்டம், ஒரு அங்கலாய்ப்பு என்று சொன்னால் கிட்டன்னு மாமாக்கிட்ட போகலாம், அண்ணங்கிட்ட போகலாம், ஃப்ரெண்டுக்கிட்ட போகலாம், அவர்கிட்ட போகலாம், இவர்கிட்ட போகலாம், ரெக்கமெண்டேஷனுக்கு போகலாம். இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம மைண்ட் அப்படி தான் ஒர்க் ஆகுது. உன்னை உருவாக்கி படைத்த என் ஆண்டவர் இடத்துல நெருங்குங்க. அவருக்கு தெரியும் எது எது உங்களுக்கு தேவை என்று சொல்லி. நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் உங்களை பற்றி கவலைப்படும். உங்களுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர் அவர், ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார். ரியலாக நம்முடைய கான்டாக்ட் அவரோடு கூட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவருக்கு தெரியப்படுத்திட்டு நடப்பீர்களானால் அவருடைய பிரசனமும் உங்களோடு கூட வரும். ஆனால் நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். சமீபத்தில் அமெரிக்கா நாட்டுக்கு போய் அங்கேருந்து வரும்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் நம்பி அந்த லேண்டை விற்று கொடுங்கன்னுட்டு பவர் ஆஃப் அட்டானமி எழுதி கொடுத்தேன். அதோடு மாத்திரமல்லாதபடிக்கு அங்கே திருட்டு தொந்தரவுலாம் இருக்கிறதுனால லாக்கரில் வைக்கல, அவங்கக்கிட்ட கொடுத்து பத்திரமா வைத்து கொள்ளுங்க என்று சொல்லி நகைகளை கொடுத்தேன். திருப்பி வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் அட்டானமியாக அவருடைய மகன் பேரில் எழுதிக்கினார். நகைகளை அவங்க விற்றுட்டாரு, என்ன எப்போ கொடுத்தேன்னு கேட்குறாரு. இதான் சூழ்நிலைகள். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். முடிவு பரிந்தும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவருடைய வருகை வரைக்கும் அவர் அது பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருக்கார். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், அதை அந்த நாள் வரையிலும் பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 4:4 வாசித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவர்னு சொல்கிறோம். எல்லாம் சொல்கிறோம். தெரியாத வசனத்தை நான் ஒன்றும் பிரசங்கிக்கல, தெரிஞ்ச வசனத்தை தான் பிரசங்கிக்கிறேன். நடைமுறையில் இருக்கிற சம்பவத்தை தான் சொல்லுகிறேன். ஆனால் அதை பற்றி சிந்திப்பார் யாரும் இல்லை. இங்கு வேதம் சொல்லுகிறது, யோவான் 17:3 இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, மறுமையில் ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட சேருகிற ஒரு சாக்கியம்,
நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து எல்லா காரியத்தையும் செய்தார. அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இல்லை? கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு வேலை வாங்கி கொடுத்த ஒரு மனுஷனை போய் பார்க்குறதுக்கு ஓடுற. உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை நமக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள் சற்று சிந்தித்து பாருங்கள். எபிரேயர் 3:14 வாசித்து பார்க்கும்போது, ஆரம்பத்தில் நாம் கொண்டிருந்த வைராக்கியத்தை விடாமல் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் நாம் அவருடைய கிறிஸ்துவுக்குள் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுவே எபிரேயர் 3:6 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாம் அவருடைய வீடாக இருப்போம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையில் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய வீடாக நாம் இருக்கிறோமா? அவருடைய பங்குக்கு நாம் பங்குதாரர்களாக மாறுறோமா? அவர் நம்முடைய வீட்டில் குடியிருக்கிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய வீடாக இருக்கிறோமா? நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஒரு என்னுடைய கற்பனை கட்டளைகளை கை கொண்டு வாழ்வானா நாங்கள் அவனிடத்தில் வந்து குடியிருப்போம். யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணும். அங்கே நம்ம அவருடைய வீடாக நம்ம மாறிடுறோமா? எனவே அவரில் நிலைத்திருக்க வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? யோவான் 15:4 வாசித்து பார்ப்பீர்களானால், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவர்கிட்ட கான்டாக்ட் வைங்க. அவர் உங்களிடத்தில் கான்டாக்ட் வச்சுட்டு இருப்பார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுவே 7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், செய்யப்படும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் பிதாவாகிய தேவன். தம்முடைய குமாரனையே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்முடைய ஃபெலோஷிப் அவர்கிட்ட இருக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இவன் இங்கே இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க கூட சொல்கிறான், மினிஸ்டர் பையன் என்ன ஃப்ரெண்டுப்பா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம், காலேஜ் மெட்டு, கிளாஸ்மேட்டு. நான் இப்போ 8வது வரைக்கும் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் மந்திரியினுடைய மகன் இருக்கான் பாருங்க, என் மேலே இன்னும் கூட அன்பாக இருப்பாங்க. அவனோட கூட காலேஜில் போகலனாலையும் 8th வரைக்கும் தான் படித்தேன். ஆனால் இன்னும் என்ன நினைவுக்கு வந்து பார்க்குறான். ஆஹா, என்ன பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு இடத்தில் என்னுடைய கான்டாக்ட் இருக்குதுன்னு சொன்னால் சொல்லியிருக்கிறோமா? எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரோடு கூட கொஞ்சம் சேருங்க, அவரோடு கூட தொடர்பு வைங்க. உங்களுடைய கான்டாக்ட் ஆண்டவரோடு இருந்ததுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறாரு அவரிடத்தில் போகும்போது, பிள்ளை என்கின்ற அந்தஸ்து. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களே அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். யோவான் 1:12 அதோடு நின்னார். ரோமர் 8:14-15-16 வாசித்து பார்க்கும்போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அவருக்கு பங்குதாரராக இருக்கிறோன்னு பார்த்தோமே, அவருடைய பங்கு நமக்கு இருக்கிறது. நாம் ரைட்டராக கிளைம் பண்ணலாம். புத்திரர், அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அத்தனையும் புத்திரராக இருக்கிறோம். ஒரு உயில் எழுதுனா அதை உயிலில் எழுதும் போதே பார்க்கலாம் நீங்கள். அவர் இன்னாருடைய மகனுடைய மகன் சேஷ்ட புத்திரன், இவனுக்கு இந்த சொத்தை நான் எழுதி வைக்கிறேன், சேஷ்ட புத்திரன். அந்த புத்திரன் என்கின்ற வார்த்தை அது அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு உரிமை உண்டு. பிள்ளைன்னா ஆர்ஃபனேஜ் பிள்ளை கூட தான் அப்பான்னு கூப்பிடுது. எல்லாமே பிள்ளைகள் ஆகிடுவாங்களா? அடிமையின் பிள்ளையாக இருக்கிறான், அவனும் பிள்ளை தான். அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து இருக்கிறார்.
அப்பா பிதாவே என்று அழைக்கிற அளவுக்கு நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறார்கள். இயேசு பிறப்பின் காரியத்தில் அங்கு மரியாதை இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை 38வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அதாவது லூக்கா 1வது அதிகாரம் 38, அதற்கு மரியாள், ஏதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஒரு மனிதன் ஒரு மனுஷி தேவனுக்கு அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த கர்ப்பத்தின் கனி அது ஆண்டவராய் இருக்கிறார். இன்று வரை அந்த மரியாதை போற்றும்படிக்கான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உன்னுடைய கான்டாக்ட் எப்படி இருக்குது? இல்லைங்க, அவர் அடிமை மாதிரி நம்மளை நடத்துகிறாரு, ட்ரீட் பண்ணுறாரு, உரிமையோடு ட்ரீட் பண்ணுறாரு, அன்போடு கூட ட்ரீட் பண்ணுறாரு. அதிகாரம் இல்லை, அவர் உன்னை நேசிக்கிறார். அதனால தான் இந்த மாதிரி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதுக்கோ அடிமைப்படுறோம். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறோம், உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், மதுபானத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம், இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். எத்தனையோ வாழ்க்கையில் நம்ம எதுக்கும் அடிமையாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க, குட்டுப்பட்டாலையும் மோதிர கையில் குட்டு பண்ணையா, ஒன்றுத்துக்கும் உதவாதம் கையில் குட்டுப்பட்டுக்குன்னு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் அப்படி ஒரு குட்டுனாலும் அந்த நீதிமான் அதை அல்லல் தட்டுவதில்லை, அது நல்லதாக இருக்கிறது என்று சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்கிறதுலையோ, ஆண்டவரோடு கூட நான் தொடர்பு கொள்கிறேன் என்றும், அவர் என்னை இந்த பணிகளை விட்டார், அந்த பணிகளை விட்டார், அதை செய்தேன், இதை செய்தேன்னா அது அடிமை கிடையாது. உனக்கு அதுக்கேற்ற ரிவார்டு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பலனை தேவன் கொடுக்கறதுக்கு சித்தம் கொண்டு இருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் என்னால் மேய்ப்பன்னு சொல்கிறார். அவர் ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 11லிருந்து 15 வசனத்தை வாசித்து கொள்ளலாம். சங்கீதம் 23 1லிருந்து 4 வசனங்களை 6 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் கொண்டு போய் விடுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனாக இருக்கிறார். உன்னுடைய கான்டாக்ட் சரியாக இருக்குமானால் உன்னை மேய்ப்பார். அவர் உன் தேவைகள் எது எதுன்னு தெரிந்து செயல்படுவார். ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது, ஆடுகளின் மேய்ப்பன் என்று. அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அதனுடைய நீட்ஸ் எது, எந்த நேரத்தில் எதை செய்யணும், நர்சல் கொண்டதை எப்படி தூக்கி நிறுத்தணும், எதை தூக்கி நிறுத்த வேண்டும், எதை சுமக்க வேண்டும், எதை தண்ணீர்கள் அண்டையில் நடத்த வேண்டும், புல்லுள்ள இடங்களில் எப்படி மேய்க்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார். காரிருள் சூழும்போது, மப்பும் மந்தாரமும் வரும்போது அதை எங்கே போய் கொட்டிலில் கட்டுகிறது, எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிற தேவன். உங்கள் கான்டாக்ட் மாத்திரம் அவர்கிட்ட இருந்ததுன்னா உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்போ எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கிற சில ஆட்கள் இருப்பாங்க, அதில் ஈபியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எனக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. பாஸ்டர், இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி மெயின்டெனன்ஸ் நிமித்தமாக ஸ்டாப் ஆகிடும், அதனால் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தால், மோட்டர் போட்டுக்கிறது இருந்தால், டேங்கில் ஓவர் ஹெட்டில் ஏதாவது வாட்டரை நிரப்பிக்கிறது இருந்தால் நிரப்பிடுங்க, மோட்டர் போட்டுக்குங்க, 6 hours மெயின்டெனன்ஸு, அதனால் எலக்ட்ரிசிட்டி இல்லை. உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. கர்த்தர் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். மப்பும் மந்தாரமான நேரங்களில் அவரே சேர்க்கிறார். தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம். நல்ல மேய்ப்பர், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற பெரிய மேய்ப்பர் என்று சொல்லி எபிரேயர் 13:20 சொல்லுகிறது.
வரப்போகிற பிரதான மேய்ப்பர் அவர். மறுபடியும் திருப்பி வருவார் அவர். உங்களையும் என்னையும் நல்லபடியாக மேய்த்து அதன்படி நடக்கும்போது அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வேதாகமம் சொல்லுகிறது, நாம் இயேசுவின் அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. 1 Corinthians 12:27 அவருடைய சரீரத்தின் அங்க அவயங்களாக நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வழி என்றால் அது சரீரத்துக்கு தெரியும். அவர் ஏற்கனவே அவருடைய சரீரத்தில் நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். அதனால் அவருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், இனி ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. உங்களை ஊழியக்காரராகவும் வைத்தார், அதே நேரத்தில் உங்களை நண்பராக நேசிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல ஒரு போர் சேவகனாக இருக்கிறதற்காக ஒன்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 Corinthians 5:20 கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக நாம் இருக்கிறோம். அதாவது அவருடைய சார்பில் அவர் பேச வேண்டியதை நீங்கள் பேசலாம். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் பேசலாம். உங்களுக்கு உரிமை கொடுத்து இருக்கிறார். அதாவது we are an ambassador to Christ. எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், மீட்டிங்கில் போகும்போது வாயை திறக்க மாட்டேன், பேச மாட்டேன். பேச ஆரம்பித்தா தைரியமாக பேசுவேன். யார் நான்? அவருடைய அம்பாசிடர். எலியாவை கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவன் நான். அவருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவான். எலிசாவும் அப்படி தான் சொல்லுவார். இங்கே 1 ராஜாக்கள் 17 1 வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் எவ்வளோ உரிமையாக சொல்கிறாருன்னு பாருங்கள். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ சொல்லுகிறத ஆமோதிக்கிறார், அக்செப்ட் பண்ணுறார். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை செய்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பவர் கொடுக்கறது எப்படி? டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் புக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன பவர்ஸ் இருக்குதுன்னு. அதில் பிஐவுக்கும் பவர் இருக்குது, சூப்பரண்டென்ட்டுக்கு பவர் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பவர் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வெளியில் போயிருக்கிறாருன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோ அல்லது சூப்பரண்டென்ட்டோ பை ஆர்டர் போட்டு அப்ரூவல் அப்புறமா கூட வாங்கிக்கலாம். வாங்கும்போது சைடில் ஒரு இனிஷியல் பண்ணிவிட்டு ஆஃபீஸருக்கு பக்கத்தில் அந்த சீலுக்கு பக்கத்தில் PRA போஸ்ட் அப்ரூவல்னு போட்டு கையெழுத்து போட்டுடலாம். என்னப்பா செய்றீங்க, என்ன ஆர்டர் இஷ்யூ பண்ணிக்கிறீங்க? சார் உங்கள் சார்பில் தான் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அப்படியா, நல்லது, நல்லா கரையும் தானே, ரைட், கையெழுத்து போட்டுருவோம், அப்ரூவ்டு. லேட்டாக அவர் கையெழுத்து போடுறாரு, ஆனால் அதுக்கு முன்னாடி சாங்ஷன் பண்ணியாச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய உங்களை அந்த ஸ்டேட்டஸில் எடுத்துகிட்டு போய் நிற்கிறார். உங்களுக்கு அந்த தொடர்பு வேணான்றீங்களே, அந்த தொடர்பு வேணான்றீங்களே. அவருடைய தொடர்பு நல்ல தொடர்பாச்சு. உன்னை பிள்ளை என்கின்ற தொடர்பு கொடுக்குறாரு, எவ்வளோ அந்தஸ்து கொடுக்குறாரு. அது மாத்திரமல்லாதபடிக்கு 1 Corinthians 4:1-2 உக்ரானக்காரன். பொறுப்பு, எல்லா பொறுப்பும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு இருக்குது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியம். அது மாத்திரமல்லாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய மனவாட்டி என்கின்ற அந்தஸ்து பெறுகிறோம். அந்த தகுதிப்படுத்தப்பட்டவன் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். 10 கன்னிகைகளுடைய சம்பவத்தில் புத்தியுள்ள ஸ்திரீ 5 பேர், புத்தி இல்லாத ஸ்திரீ 5 பேர். அவர்கள் எண்ணெய் குறைவுப்பட்டவுடனே போய் வாங்க போன நேரத்தில் வந்து விட்டார்கள். மணவாளன் வந்து விட்டார், கதவு அடைப்பட்டது. உம்முடைய நாமத்தினாலே கிரியைகளை நடப்பித்தோம், உங்களை அறியேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்த மணவாட்டி உள்ளே பிரவேசிக்கப்பட்டாள். அதைத்தான் மத்தேயு 25:1-10 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2-9 வாசித்து பார்க்கும்போது மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டு, அந்த மணவாட்டியினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 21:9 நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி உனக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து
பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணும். நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது அதை பார்ப்போம். நம்முடைய தொடர்பு இயேசுவோடு இருக்கும்போது பல விதமான நன்மைகளை பெற்று நமக்கு அதிகாரமும் அந்தஸ்தும் கட்டளிட்டு கர்த்தருடைய வருகையின் போது நம்மை தேவன் ஏற்றுக்கொண்டு மணவாட்டி என்கின்ற அந்தஸ்தோடு கூட தேவ சமூகத்தில் அமருகிறதற்கு 1000 வருட அரசாட்சியம் பண்ணுகிறதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுங்கள், தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய தொடர்பு இயேசுவோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.